நண்பர்களே வணக்கம். புலிப்பாணியோட பாடல்கள் துவாதச பாவ பலன்கள். வந்து 4-5 வரைக்கும் போட்டிருந்தேன். இப்போ 6ஆம் இடத்துக்கு வந்திருக்கு. அந்த பாடல் அப்படியே படிக்கிறேன், கேளுங்க. இந்த பாடல்களை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். 6ஆம் இடத்தினது பலன்றானப்பா ஆயுதத்தால் ரணஞ்சொல்லு ஞாதி துன்பா வீரான யுத்தம் ஒரு திரவிய நஷ்டம் மிகுதிரடர் ஜலமடந்த விரையுஞ்சோர்வும் கூறான மெய்வானதமை பெண்ணால் கண்டம் கூடுமே பெரும்பாலும் நோயும் என்று பேரான சிறைச்சாலை கிட்டும் என்று பேசினேன் புலிப்பாணி பிரியத்தோடை. 6ஆம் இடத்தோட பாவம் என்னங்கிறத சொல்லியிருக்கிறார். ஆயுதங்களால் வர ரணங்கள், துன்பம், பெண்களால் வரும் கண்டம், யுத்தம், திரவிய நஷ்டம், திருடர்களோட பயம், இந்த பெண்ணால் ஆகும் நடந்தை வினை அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்காரு. தொடர்ந்து அந்த இதே பதிவில் அப்படி பொருள் விளக்கமும் வரும். அதையும் மனப்பாடம் பண்ணிங்க. உங்களுக்கு இது ரொம்ப யூஸாக இருக்கும். பயன்பாடுள்ள ஒரு புஸ்தகம். இதை முதல் தனித்தனியாக போட்டிருந்தேன், இப்போ ஒட்டுக்காக போட்டிருக்கேன். நண்பர்கள் எல்லோரும் இதை பயன்படுத்திக்கங்க. ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்துகிட்ருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா விதத்துலையும் உபயோகமாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோ இதை பற்றி போட்டுட்டு தான் இருக்கேன். நல்லா பயன்படுத்திக்கங்க. அடுத்தது பொருள் விளக்கம். இது பொருள் விளக்கம் உங்களுக்கு மனப்பாடமாகவும் இருக்கும். புரிஞ்சுக்கிறதுக்காக பொருள் விளக்கம் போட்டிருக்கேன். நல்லா பயன்படுத்திக்கங்க. பொருள்: 6ஆம் இடத்தை கொண்டு ஆயுதத்தால் ரணம் ஏற்படுதல், பந்துக்கள் துன்பமடைதல், யுத்தம், திரவிய நஷ்டம், திருடர் பயம், ஜலம், பெண்களால் தொல்லை ஏற்படுதல், உடல்வாதை, பெண்களால் ஏற்படும் கண்டம் ஏற்படுதல், ரோகபயம், சத்ரு, சிறைச்சாலை செல்லுதல் போன்றவற்றை அறியலாம். 6இல் சுபர்கள் இருந்தால் அல்லது 6ஆம் அதிபதி பலமாக இருந்தாலும் அந்த ஜாதகர் சத்ரு பயமின்றி நல்ல தேக பலத்துடன் நிம்மதியாக வாழ்வார். மேற்கூறிய விஷயங்களெல்லாம் கெட்டிக்காரராக தில்வார். 6ஆம் இடம் பலவானமாக இருந்தால் இதற்கு நேர்மான பலன்கள் நடைபெறும் என கொள்கை. தெளிவாக சொல்லியிருக்கார். 6இல் ரோகம், கடன், திரவிய நஷ்டம், யுத்தம், பந்துக்கள் துன்பமடைதல், திருடர் பயம், இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். 6ஆம் இடத்துல அந்த பாவத்தில் என்னென்ன இருக்குங்கிறத அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் பாவத்தை பார்த்துக்கணும். அந்த பாவங்கள் அதை கணிச்சிக்கணும். என்னென்னு கேட்டால் முதல்ல ஜாதகத்தை லக்கணத்தை பார்த்துட்டு அங்கேருந்து அவங்க என்ன லக்கணம், அந்த லக்னாதிபதி எங்கே இருக்கார், அது எந்த பாவத்தில் இருக்கார், அது நட்பா உச்சமா, இதெல்லாம் பார்க்கணும். பார்த்துட்டு தான் பலனை சொல்ல ஆரம்பிக்கணும். இப்போ 6ஆம் பாவத்தோட இந்த துவாதச பாவத்தோட பலனை சொல்லிட்டா இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு இது பயன்படும். அதுக்காக இதை சொல்கிறேன். அந்த 6ஆம் பாவத்தோட இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாவம் என்னென்ன பண்ணணும் அதைத்தான் அவளுக்கு தெளிவாக சொல்லியிருக்காரு. பந்துக்கள், யுத்தம், திரவிய நஷ்டம், திருடர் பயம், ஜலம், பெண்களால் தொல்லை ஏற்படுதல், உடல்வாதை, பெண்களால் கண்டம் ஏற்படுதல், ரோகபயம், சத்ரு, சிறைச்சாலை செல்லுதல் போன்றவற்றை அறியலாம். 6இல் சுபர்கள் இருந்தால் அல்லது 6ஆம் அதிபதி பலமாக இருந்தாலும் அந்த ஜாதகர் சத்ரு பயமின்றி நல்ல தேக பலத்துடன் நிம்மதியாக வாழ்வார். அது இருக்கிற அமைப்பை பார்த்துட்டு சொன்னீங்கன்னா போதும். அந்த 6ஆம் அதிபதி, 6ஆம் இடம் என்ன, அந்த அதிபதி யார், அவர் எப்படி இருக்கார், அதை வச்சு பலன் தெரிஞ்சுக்கலாம். சொல்லும்போது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியான முறையில் அந்த பாடல்களை உங்களுக்கு சொல்லி பாடல் விளக்கமும் சொல்லிகிட்ருக்கேன். தாராளமாக அனைவரும் பயன்படுத்திக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோ வரும். அப்பப்போ அந்த வீடியோலாம் பார்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான விளக்கங்கள்லாம் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.